Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 3 இயர் LLBக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு வந்து மெயில் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மெயில் பண்ணிட்டு இருக்காங்க யுனிவர்சிட்டி சைடுல இருந்து. ஸோ அந்த மெயில் வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இதில் என்ன விஷயத்தை நம்ம வந்து நோட் பண்ணணும், இது எப்படி வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து அட்டன் பண்ணணும், எந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே A to Z உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களோட மெயில் ஆப் வச்சுருப்பீங்களா, அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பேம் ஃபோல்டரை செக் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குதும். இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து TNDALU தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு மெயில் அப்படிங்கிறது வந்து ரிசீவ் ஆகிருக்கும். இது யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் யாருக்கு வந்து மெயில் வந்துருந்துச்சோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற மெயில் வந்து வந்துடும். கவுன்சிலிங்னாலே நிறைய பேர் வந்து ப்ரோ நான் வந்து என்ன நேரடியாக வந்து சென்னைக்கு போகணுமா, யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணுமாலாம் கேட்குறீங்க. அப்படி வந்து பண்ண தேவையில்லை. லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்லைனில் மட்டுமே வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்குது காலங்காலமாக. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து ஆன்லைனில் மட்டுமே வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த டேட்டுக்குள்ளே கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு 16/10/2023 அக்டோபர் 16ஆம் தேதி காலையில் 10:30 17/10/2023 அதாவது 17 அக்டோபர் 2023 ஈவினிங் 6 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கவுன்சிலிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கவுன்சிலிங்னாலே வந்து இந்த இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்களா அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. கவுன்சிலிங்லாம் என்ன, நீங்கள் எல்லாமே வந்து இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்கீங்க. அடுத்த ப்ரொசீஜர் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜ் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்கணுமோ அந்த காலேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லைவ் டெமோ உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். அதுபோல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. தயவுசெய்து யாருமே வந்து அவசரப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மெயில் அனுப்புனதுல வந்து அவசரப்பட்டீங்க. டேட் வந்து கிட்டத்தட்ட 5 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாளே எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டக்குன்னு மெயில் அனுப்பி விட்றீங்க. அப்படி வந்து பண்ணக்கூடாது. உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிற ஒன்று செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயில் அனுப்புறது நல்லது. அதே மாதிரி தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் இன்னைக்கு இப்போ 10:30 ஓப்பன் ஆகுதா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 11 o'clock வந்து எல்லாமே அமைச்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணி டக்குன்னு வந்து முடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து குரூப்பில் வந்துட்டு ப்ரோ நான் இந்த மாதிரி இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த காலேஜ் கொடுத்துட்டேன், எடிட் பண்ண முடியுமா எப்போன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒன் டைம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எடிட்டோ கரெக்ஷனோ பண்ணுற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெயில் ஐடியில். இந்த மெயில் ஐடி அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி நேற்று ஈவினிங்லேருந்து யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை. ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி வெப்சைட் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலை. ஆனால் இந்த பேஜ் அதாவது கேண்டிடேட்டுடைய லாகின் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. DNDALU.ac.in அப்படிங்கிற வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகலை தவிர இந்த வெப்சைட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா செமிகாலன் secure.com அப்படிங்கிற இந்த இந்த வெப் போர்ட்டல் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து கேண்டிடேட்டோடைய லாகின் பேஜ். இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆயிரும். அப்படி மெயில் வந்த உடனே உங்களுக்கு அந்த லாகின் பேஜை நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கேண்டிடேட்டுடைய நேமு, அவங்க அப்ளிகேஷன் நம்பர், அவங்க எத்தனாவது இடத்துல வந்து ரேங்கிங்கில் இருக்காங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டிடும். அதில் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேண்ட் டீடைல்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த இடத்துல சீரியல் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எந்த காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி மோஸ்ட்லி வந்து 3 இயர் LLB அப்படிங்கிறது தான் இருக்கும். ஏன்னா 3 இயர் LLBயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு கோர்ஸுலாம் வந்து கிடையாது. டோட்டலாக வந்து 3 இயர் LLBனா 3 இயர் LLB தான். சரிங்களா, 5 இயர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து BLLB, BCom LLB, BBLLBன்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். பட் இந்த இடத்துல 3 இயர் LLB அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சப் கோர்ஸும் வந்து அதே தான், சேம் 3 இயர் LLB அஃபிலியேட்டட் கோர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. காலேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் மதுரை காலேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மதுரை அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 காலேஜ்லேருந்து மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் 5 காலேஜ்லேருந்து அதிகபட்சம் வந்து 15 காலேஜ் வரைக்கும் ஒரு அப்ளிகண்ட் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணும்போது கவனமாக நீங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வைஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல 1ன்னு போடுறீங்களா அதுதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கிடைக்கும். 2 அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு 2வது ப்ரிஃபரன்ஸில் வந்து கிடைக்கும். இப்போ மதுரை அப்படிங்கிற காலேஜுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. உங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிசி, ஏன்னா பிசின்னு சொல்லிட்டாலும் நிறைய பேருக்கு அப்படியே கோவம் வருது. என்ன ப்ரோ நீங்கள் பிசி மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படின்லாம் கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க. சரி நீங்கள் ஒரு ஓசி கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன்.
ஓசி கேட்டகரியில் மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்து உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது வந்து திருநெல்வேலி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு ஓசி கேட்டகரிக்கு சீட் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களோட ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் வந்து என்னது மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அப்படிங்கிற வந்து அலாட்மெண்ட் அதாவது அலோகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஒரு மினிமம் ஒரு 5 காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 காலேஜ்லேருந்து 15 காலேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் 15 காலேஜுங்கிறது வந்து அதிகபட்சம் அதிகம் தான். நீங்கள் 15 காலேஜ் கொடுக்க தேவையில்லை. ஒரு 5 காலேஜில் ஒரு 7-8 காலேஜ் கொடுத்தாலே ஓகே தான். சரிங்களா? உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல கவர்மெண்ட் காலேஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் 1-2 காலேஜ் நீங்கள் ப்ரைவேட் காலேஜும் கொடுத்து வைங்க. உங்கள் நியரஸ்ட்டாக எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜை கொடுத்து வைங்க. நிறைய பேருக்கு வந்து சொந்த மாவட்டத்தில் காலேஜ் கிடைக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் சொந்த மாவட்டத்தில் லா காலேஜஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த காலேஜ் கொடுங்க. இல்லை நான் வந்து வெளியூரில் வந்து தங்கி படிக்கிறேன், அதான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போதைக்கு நான் வந்து அதாவது லாகின் பேஜ் வந்து எனபிள் ஆகலை. நீங்கள் என்ன தான் லாகின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் வரும். 10:30க்கு மேலே நீங்கள் லாகின் பண்ணுங்கள். அதுவுமே வந்து நிறைய பேர் லாகின் பண்ணுறதுனால சர்வர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஈவினிங் கூட நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவசரப்பட வேண்டாம். என்றைக்குமே நம்ம பொறுமையாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு பிடிச்ச காலேஜ் நம்மளுக்கு பிடிச்ச சீட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 2ல் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 21ஆம் தேதி வந்து டைம் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அலாட்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அலாட்மெண்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ இருக்கும். அப்படி இல்லைனா ஃபோட்டோ நீங்கள் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு 1620 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய காலேஜஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிற வேண்டி தான். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜரு. ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக டெடிகேட்டடாக வீடியோ ஏதாச்சும் போஸ்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.